இவங்கள மீடியாவுக்கு எங்கே போனாலும் இவங்ககிட்டே போய் கேட்குறாங்க. உங்களுக்குள்ள ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லி இவங்ககிட்டே போய் கேட்குறாங்க. அது இவங்கள ஆல்ரெடி நொந்து போய் கிடப்பான். அந்த பிரேக்கப் ஆனவன், இந்த லவ் ஃபெயிலியரில் இருக்கிறவன் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நொந்து போய் கிடப்பாங்க. அந்த நொந்து போய் மனசெல்லாம் புண்ணாக இருக்கும். அந்த புண்ணை சுரண்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விலாம் வந்து இந்த மீடியாவில் உள்ளவங்க கேட்பாங்க. அது வந்து கேட்குறவங்களுக்கு உண்மையாக ஹேர்ட் ஆகும். சரி, அவங்க ஒருத்தங்க பிரேக்கப் ஆகிருக்கு, ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களே, பரிதாபம்லாம் யாரும் பட மாட்டாங்க. கூட கொஞ்சம் ஏதாவது ஒன்று கொளுத்தி விடுவோன்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் வேணுமே போய் அவங்களை கிண்டல் பண்ணுறது, அவங்கள போய் அவமானப்படுத்துறது, அந்த அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியான ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அது ஸ்டார் லைஃப்பில் மட்டும் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன் லைஃப்லேயும் வந்து அந்த மாதிரி நிறையா இருக்கும். நிறைய வந்து இருக்க தான் செய்யும். ஸோ நயன்தாரா வந்து அந்த இடத்துல ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது லவ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி கல்யாணமான ஒருத்தர் பிரபுதேவாவை தான் லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்காங்க. ஆல்ரெடி கல்யாணமான ஒருத்தரோட ஆனால் இவங்க கமிட் ஆயிருக்காங்க. கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே ட்ரூவாக இருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு